ஓகேங்க, நம்ம லடாக்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பேங்காங் லேக்கு அங்கெல்லாம் போகிற பிளான் இருந்தது. ஆனால் இப்போ போக முடியல. சம் எமர்ஜென்சி ஃபார் மை பர்சனல் ஒர்க். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், வண்டி டெல்லி வரைக்கும் போயிட்டு பார்சல் போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். வேறு வழி இல்லை, இப்போதைக்கு என்னால் போக முடியல. சாரி ஃபர் கைஸ். லடாக்கோட திரும்ப போகிறேன். மேலே போகணுன்னு எனக்கும் ஆசை தான். சம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேங்க. வேறு வழியில் போயிட்டு முன் லடாக் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய கிளம்பிட வேண்டியதான். இங்கே ஸ்னோஃபால்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம பின்னாடி தான் போகணும், மேப்பில் காட்டுது. நான் இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் ஒன்று நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதை போய்ட்டு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. லே மார்க்கெட் எங்கேயோ பார்த்தேனே தெரியல. வெல்கம் டு லே. ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் வந்து பேங்காங் லேக்கு இல்லை காதுங்குளா பாஸ் போகலான்னு இருந்தோம். காதுங்குளா பாஸ் போயிட்டு டிஸ்கிட்டோ இது ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். அங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட்டு எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் நான் இப்படியே கிளம்புறேங்க. லே மார்க்கெட்டு இதை பாருங்கள், இது கோவில் போல். ஸோ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ரொம்ப வருத்தத்துடன் கிளம்புறேன். ஏன்னா நான் பிளான் பண்ணது ஒன்று, போகிறது ஒன்று. வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும். டைம் இல்லை. டெல்லி போய் வண்டியை பார்சல் பண்ணிடலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஐயோ, யூட்டன் இல்லையாங்க. இன்றைக்கி நான் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தான் நல்லது. டெல்லி வந்து போயே ஆகணும். இதுங்க லடாக்கில் இன்னும் இப்போ வந்து ஸ்னோஃபால் எதுவும் இல்லை. பட்டு ஸ்கூல் தாங்க பார்த்தேன். காலேஜஸ் எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது. சிம் கார்டு எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ரீநகர் தானடா போட்டேன். ஆக்சுவலாக பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸ்ரீநகர் ரூட்டில் எதனா பெட்ரோல் பங்க் இருந்தால் வெளியில் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஸ்ரீநகர் நேராக தான் போகணும். இங்கே வேறு ஸ்பீட் லிமிட்லாம் வராதுங்க இங்கே. என்னால் அந்த இதுக்கே போக முடியல. இது ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரில. சரி, ஓகே. லடாக் ட்ரிப்புக்கு லடாக் வந்துட்டோம். அதுவும் பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு. மேலே போயிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். மேலே எனக்கு 2 விஷயம் சரியாக நடக்கல. எனக்கு ப்ராசஸும் கிடைக்கல, ஆன்லைன் ப்ராசஸும். எமர்ஜென்சி ப்ராசஸ் இப்போ கேட்டால் கூட கிடைக்க மாட்டேது. அதுக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து வேகமாக போகிறேங்க. மற்றபடி எதுவும் இல்லை. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். பர்சனல்ஸை வந்து நான் வந்து பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு விருப்பப்படல. கிட்டத்தட்ட 5-6 மணி தான் போவேன்னு சொல்லிட்டு ஸ்ரீநகர். பார்ப்பேன் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் போகிற ட்ரை பண்ணுறேன். அங்கே உட்கா மோனுங்களாடி, நீ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பிரேக் கூட பிடிக்க மாட்டேது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், வி கோ டு ஸ்ரீநகர். என்னவோ பிளான் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் சொதப்பிட்டான். ஐயோ, எனக்கு கடுப்பாகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சுற்றி பாருங்க, ஃபுல்லாக வந்து பனியாக இருக்க வேண்டியது கரைஞ்சிச்சு. ஜூலையில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே உம்லிங்லா பாஸு, அப்புறம் வந்து லேக் இருக்கும். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். சம் எமர்ஜென்சி நியூஸ். ஆனால் இது வரைக்கும் வந்தது நான் பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். அதுவும் இந்த வண்டி வந்தது கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து 3200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்.
இதில் நான் நிறைய புது மனுஷனை கற்றுக்கினேன். ஆனால் ஊரில் இருக்க மனுஷனை எவனையும் கூட்டின்னு வந்துருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. கூட இருக்க நம்பர் ஒரு நிமிஷம் அவனுக்கு கூட்டின்னு வந்துருக்கக்கூடாது. அவனை கூட்டின்னு வந்தது மிகப்பெரிய தப்பு. அவனை டெல்லியிலே ஏற்றி திருப்பி ரிட்டன் அனுப்பிச்சிருக்கணும். இம்சை பிடிச்சோன்னா ஒன்று மட்டும் அவ்வளோ டார்ச்சர் ஆகிக்கிறீங்க. ஷோவில் வந்தாலே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நான் இதை ஸ்ரீநகர் ரூட்டு நான் இதை அப்டேட் பண்ண சின்ன கிளிப்பு மட்டும் தான் போட போகிறேன். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுங்க, வெயில் தானே அடிக்குது. கை எப்படி இருக்கு பாருங்க, முடியல, ஸ்டக் ஆகுது. க்ளோஸை போட வேண்டியதான், வேறு வழியில். ஆக்சுவலாக இந்த ரோடு பயங்கரமாக இருக்குங்க. இது வின்டர் சீசன் வந்தால் வேறு லெவலில் ஸ்னோ இருக்கும் போல். இது சம்மர் சீசன் போல். இதெல்லாம் கரணம் தப்புனால் மரணம் தான். நம்ம ஆளுங்களாம் கூட்டு வந்தால் செம்ம ஃபன்னாக இருந்துருக்குங்க. யாரும் வரல வேறு. கேங்காக வாங்க சொல்லுவோம் வந்தால் செம்ம கடுப்பாயிடும். அது இந்த மாதிரி இம்செல்லாம் பின்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் அவனை மாதிரி மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க. கேங் ஐயோ அவன் எவ்வளோ குறைச்சல் கொடுத்தான் தெரியுமா எனக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்லிக்கினே போகலாம். மைக் உடச்சிட்டான் திடீர்னு. நல்ல வேலை எத்துன்னு வந்தேன். அது வேறு இல்லைன்னா கதை கந்தல்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கணும். திருப்பி முதல்லேருந்து பேசிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் செட் ஆகுமா சொல்லுங்கள். மணாலி ரோடோட இது எவ்வளோ தேவலாம். மணாலி ரோடு ரொம்ப ரிஸ்க்கு. இது எவ்வளோ தேவலாம். சூப்பராக இருக்குது ரோடு. மணாலி டு லடாக் நூலாகி போனது தான் மிச்சம். நிறைய ஆஃப் ரோடிங்கு போட் சர்விங்லாம் இருக்கா. சர்ஃப் போட்டு பெஸ்ட்டு. என்னை கேட்டால் மணாலி தான் பெஸ்ட்டு. இல்லே அந்தளவுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 இடம் இருக்கே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இது இங்கே சர்போர்ட்லாம் இருக்கேன் போலையே, என்ஜாய் பண்ணலாம் போல் பயங்கரமாக. அதோட இந்த வில்லேஜ் வந்துட்டுனா இந்த ட்ரீஸ்லாம் பார்க்க முடியுதுங்க. மற்றபடி மரம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாக அப்படியே கிலோமீட்டர் கிடக்க மணல் ரோடு தான். வில்லேஜெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே அப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பேசிக்ஸாக பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. அவங்களாம் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க, எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில. உண்மையிலே இந்த ஆர்பியில் வேலை செய்யலாம் பெரிய சொல்லி விட்டு அடிக்கணுங்க. என்ன சொல்கிறேங்க, இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. இங்கே பார்த்தா தான் தெரியுது. ஐயோ நம்ம ஜாலியாக வீட்டில் இருக்கோம், அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வேறு லெவலுங்க ஆர்மி பீப்புள்ஸ்லாம். உண்மையாகவே இவ்வளோ மோசமாக இருக்குங்க. இங்கே சுற்றி எதுவுமே இல்லை. அப்படியே பொட்டல் காடு, சிக்னல் இல்லை, எதுவும் இல்லை. நம்மளெல்லாம் இன்னமும் எனக்கு சிக்னல் இல்லை தான். அப்போ எப்படி மேப்னா நான் ஒய்ஃபை அங்கே ஹோட்டலில் இருந்தது, அதை வச்சு நான் சிக்னலுக்கு ரூட்டு போட்டு விட்டேன். சிக்னல் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி தான் இவங்க ஐயோ உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க ஆரம்பி. ஆனால் செம்ம பரேட் நடக்குது. உங்களுக்கு பரேடாக எடுத்துனுக்குறாங்க. நான் முக்கியமான பேஸ் கேம்ப்ஸ்லாம் நான் எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா அது நம்மளுக்காக தான் அவங்க இருக்காங்க. அதை நம்ம போய் பேஸ் கேம்ப்ஸ்லாம் வீடியோ எடுத்து போடுறது நல்லதில்லை, அது தப்பும் கூட. ஆத்தமா அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நான் திருப்பி டவுன் இறங்கி திருப்பி மேலே ஏறும். அதாவது எப்படின்னா ஒரு மலையை சுற்றி திருப்பி ஒரு மலையை சுற்றி அந்த மாதிரி போகுது. இறங்கி மேலே ஏறி திருப்பி மேலே இறங்கி அது மாதிரி போகுதுங்க. ஸ்டேட்டாக இப்போ 7 hours காட்டுது நான் போகிறதுக்கு. எப்படி 6 o'clock ஆகிடும் ஸ்ரீநகர். இன்றைக்கி ஸ்ரீநகரில் போய் ஸ்டே பண்ணிட்டு
நாளைக்கு டெல்லி போயிட வேண்டியதான். நாளைக்கு எப்படின்னா டெல்லி போயிடணும். எனக்கு டெல்லி போயிட்டுனா ட்ரெயினில் போட்டுருவேன். நாளைக்கு டெல்லி போய்ட்டு தான் நினைக்கிறேன். ட்ரெயினில் போட்டுடலாம் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரெயினில் போட்டு தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதான் சேஃபும் கூட. ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. ஆஃப்ரோடிங் வந்துடுச்சு. முன்னாடி பெங்களூர் பசங்க வந்திருந்தாங்க. ஸ்டடிங் சென்னை வரலையா. ஓகேவா, அதை போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க பைக்கில் சின்ன பிரச்சனை என்னென்னா சடன் புல் ஆகுதான். அது என் ஹேண்டில் தான் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணலாம். நான் இது தெரியாமல் டோ பண்ண ட்ரை பண்ணேன். அதனால் அவங்க நல்லாவே ஓட்டலாம். அவங்க பயப்படுறாங்க. டக்குன்னு புல் ஆகுது. அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை ஹிமாலயனுக்கு. ஒரு பசங்க ஹிமாலயன்ஸ் ரெண்ட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. மாட்டிங்கனானுங்க அவனுங்க கிட்ட. அந்த வண்டி வந்து புல் பண்ணவும் முடியாது, என்னால் தள்ளவும் முடியாது. ஏன்னா அது ஓவர் வெயிட்டு, டூ லைட்டு. நான் என்ன சொல்லிட்டேன், அது வந்து பெட்ரோல் ஃபில்டர் தான் ஃபால்ட்டு. அது என்ன பண்ணுறது, என் வண்டியில் வந்ததில் பிரச்சனை. ஓடினே இருக்கும், திடீர்னு அப்படியே புல்லாகி நிற்கும். தடுன்னு ஜர்க் வரும், தடுன்னு இது வரும். அது காரணம் என்னென்னா பெட்ரோல் ஃபில்டர் போயிட்டுருக்கோம். அது சேஞ்ச் பண்ணாமல் விட்ருக்காங்க சர்வீஸ் சென்டரில். இல்லை வண்டியை கொடுக்குறவங்க, ரெண்ட்டு கொடுக்குறவங்க இதெல்லாம் ஒழுங்காக பண்ணி கொடுங்கடா. டேய், நடு ரோட்டில் கஷ்டப்படுறானுங்க. போடுறா, என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சரி, ஓகே, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு டைம் இல்லை, நான் ஸ்ரீநகர் போய் ஆகணும். ஐ ஹேவ் டு கோ நியர்பை சர்வீஸ் சென்டர் யூகேன்ஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். வண்டி கொஞ்சம் தூரம் போவோம், அப்படியே நின்றுடும். அது என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் நின்ன உடனே கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் திருப்பியும் ஓட்டணும், திருப்பி நிற்கணும், திருப்பியும் ஓட்டணும், திருப்பி நிற்கணும். அது மாதிரி ஓட்டி போங்க. வேறு வழி இல்லை இப்போதைக்கு. ஐ ஹேவ் டு கோ. டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் சரிஞ்சு வந்துச்சா வண்டிலாம் வருது. என்னடா பண்ணி தொலைச்சிங்க? இவன் தான் வந்து கூட்டிட்டானா? அடா பாவி, அள்ளு விட்டுச்சாடா. ரோடு வேற லெவலுங்க. ஃபுல்லாக பாருங்க, அது போத் கல்லு கிளம்பிடும் போல. இந்த ரோட்லாம் வண்டி ஓட்டலாம். ஐயோ, இந்த லாரிக்காரங்களாம் எப்படி ஓடுறாங்க சுவாமி. கொடுமை. இது அட்டல் டனல் மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு பாரு. நான் இப்போ தான் சொன்னேன். இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ஐஸ் வந்து கண்ணில் தான் கொஞ்சம் தூரமாக பார்த்தோமே தவிர கிட்ட போய் பார்க்கல. அது வந்து டிசம்பர் மந்த்து தான் அந்த வேறு லெவலில் இருக்குமா. ஃபுல்லாக மணல் திட்டு மாதிரி இருக்கு. ஐயோ, ஸ்ரீநகர் டு லடாக் ரோடு பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல்லாகவே இப்போ பாருங்க, போகலாம். வெயில் தானே அடிக்குது, ஆனால் செம்ம குளிருது. செம்மையாக இருக்குது. ரோடு வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. ரோடு பிரச்சனை இல்லை, ஆனால் ரோடு போகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரி பாருங்க. ஐயோ, இது ஃபுல்லாக பனியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வந்து அங்கே எங்கேயுமா தெரியுது.
அப்பா பயங்கரமாக இருக்குங்க. கோவில் நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் பங்க் வச்சா நல்லா இருக்குமே. யாரை கேட்குறதுன்னு தெரில. டெம்பிள் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. இங்கே இருக்க டெம்பிளாக அப்படி தாங்க இருக்குது. பெட்ரோல் பங்க் finally saw the petrol bunk. I'm thankful. Okay. Thank you, ma'am. பார்டர் கிராஸிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிக்னல் கச்சிச்சுன்னா வேறு மாதிரி. இதுக்கப்புறம் மலையில் அவ்வளோவா ஏற வேண்டாம் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ செம்ம டயர்ட் ஆச்சுங்க. இருக்கு என்ன தெரியல, இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்காங்க.